காதல் வானிலே காதல் வானிலே ஏய், எங்க ஓடுற? சார், அடியாத்தி அவனேதான். ஆமா, இவன் போலீஸ் ட்ரெஸ்ல இருக்கான். ஓ, போலீஸ்காரனா? ஹேமா, காலேஜ்ல MBBS சீட் கேட்டா தராங்கன்னு பார்த்தா நீ என்னடானா ரோட்ல போற ஜீப்புக்கு ஆபரேஷன் பண்ணி பார்க்கணும்னு சுத்திட்டு இருக்க. ஐஷோ, ஏதாவது சொல்லி சமாளிடி. அது வந்து சார், பிரேக் கொஞ்சம் லூஸாக இருக்குது சார். அதான் அது பாட்டுக்கு வந்து உங்கள் வண்டி சக்கரத்தில் முத்தம் கொடுத்துருச்சு. ஆமாம், நீங்கள் இங்கே வண்டி நிப்பாட்டிருக்கீங்க. இது நோ பார்க்கிங் ஏரியா தெரியுமா? என்னது நோ பார்க்கிங்கா? ஆமா தாயே, இது போலீஸ் வண்டிமா. நானே போலீஸு. நீ ஏற்கனவே ஒரு தடவை சைக்கிளில் வந்து என்னை இடிச்சப்பவே உங்கள் அப்பா வீட்டு ரோடான்னு கேட்ட. இப்போ கவர்மெண்ட் வண்டியவே இடிச்சிட்டு எனக்கே ரூல் சொல்லிடுறியா? கண்டுபிடிச்சிட்டானே, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அப்போ நீங்கள் தான் அந்த பையனா? சாரிங்க, நீங்கள் தான் அந்த டிஎஸ்பியா? அன்னைக்கு சாதாரணமாக சுற்றிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு என்னவோ சிங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? அதான் அடையாளமே தெரியல. சரி, பேப்பர்ஸ் எடு. என்ன பேப்பர் சார்? நியூஸ் பேப்பருக்கா கேட்குறீங்க? ஐயோ, ஏன் சார் நீங்கள் காலையில் படிக்கல? எல்லாரும் வீட்டில் காலையில் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு படிப்பாங்க. நியூஸ் பேப்பர் என்ன போகிற இடத்துக்குலாம் கையிலேவா தூக்கிட்டு தெரிவாங்க? ஏய், என்ன நக்கலா? ஏய், வண்டி ஓட்டிட்டு வர தெரியுதுல? ஸோ ஆர்சி புக், இன்சூரன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் எங்க எடு பார்க்கலாம். சார், நீங்கள் போலீஸுங்கிறதுனால என்ன வேணாலும் கேட்பீங்க. ஆர்சி புக் எல்லாம் வீட்டில் பீரோவில் பத்திரமா இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ரோட்டில் தொலைக்க சொல்றீங்களா? அறிவுள்ள யாராச்சும் அப்படி செய்வாங்களா? என்னது பீரோல இருக்கா? அப்போ லைசன்ஸ் அதுவும் பீரோல தான் இருக்கா? லைசன்ஸ் எடுக்க நான் இன்னும் அந்த வயசுக்கு வரல சார். நான் இப்போ தான் +2 முடிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு வண்டி ஓட்ட தெரியும். அது போதாதா? அதுவும் இல்லாமல் இந்த ஏரியா டிஎஸ்பிக்கே என்ன தெரியும். அப்புறம் எதுக்கு லைசன்ஸு? ஏய், இந்த ஏரியா டிஎஸ்பி நான் தான். எனக்கு எப்படி ஒன்று தெரியும்? எனக்கு ஒன்று தெரியவே தெரியாதே. இப்போதானே சார் சொன்னீங்க உங்கள் அப்பா விட்டு ரோடான்னு. கொஞ்சம் கூட பயம் இல்லை என்ன? லத்தி எடுத்ததான் நீ பயப்படுவ போல. லத்தி எடுத்தா நாங்கள் பயந்துருவோமா? சார், நான் MBBS படிக்க போகிற பொண்ணு. உங்கள் லத்தியில் எவ்வளோ பேக்டீரியா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை எட்டி வைங்க முதல்ல. சரி, நான் முக்கியமான வேலையாக போயிட்டுருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. வண்டி பேப்பர் இல்லைன்னா என்ன? இப்போ நான் இங்கே நிற்கிறதுக்கு அது ஏதாவது ஃபைன் கட்டணுமா? ஓஹோ, ரொம்ப தான் சொல்ற. இப்போ வண்டி பேப்பர் இல்லாததுக்கும் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுனதுக்கும் உங்களுக்கு ஒரு தண்டனை தர போறேன். வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு இப்போ ஒரு 10 தோப்புக்கரணை போட்டுட்டு அப்புறமா கிளம்பு. அப்பதான் விடுவேன். என்னது தோப்புக்கரணமா? ஆமா, தோப்புக்கரணை போடாம இந்த இடத்த விட்டு 1 இன்ச் கூட நகல முடியாது. வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து தோப்புக்கரணை போடு. இந்த மெயின் ரோட்லயா சார்? நான் ஒரு டாக்டர் ஆக போற பொண்ணு. கௌரவம் முக்கியம் சார். டாக்டருக்கு கௌரவம் முக்கியம்னா போலீஸுக்கு சட்டம் ரொம்ப முக்கியமா? அதுக்கு பேசினா வேலைக்காகாது. போடு 1. சார், ஒரு பொண்ணை இப்படி நடு ரோட்ல தோப்புக்கரணம் போட வைக்கிறீங்களா? கண்டிப்பா இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்லுவீங்க. அப்புறம் கல்யாணம்னு ஒன்று பண்ணுவீங்கல்ல, அப்போ உங்க பொண்டாட்டி உங்களை இப்படித்தான் ஆட்டி வைப்பா.
அப்போ இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஞாபகம் வரும் உங்களுக்கு. எனக்கு வர பொண்டாட்டி இவ்வளவு வயடா இருந்தா நான் டெய்லி அவ கூட சேர்ந்து தோப்புக்கரணம் போட ரெடி தான். ஆனா இப்போதைக்கு நீ போடு. எத்தனை? 5 or 6? எப்பா என்ன மூச்சு வாங்குது. 5 6 முதல்ல நாள் 10 தானே போட சொன்னா. நம்ம அதிகமாகவே போயிருப்போம் போலயே. இருங்க, என்னால் முடியல. நீங்கள் ரொம்ப மோசம் டிஎஸ்பி. அன்னைக்கு சைக்கிளில் வந்து மோத நினச்சேன் அமைதியாக இருந்தானேன்னு. அப்போவே ஏதோ ஒரு வில்லத்தனத்தோடு தான் இருந்திருக்கான். அதான் என் காதை பிடிச்சி வச்சுட்டாங்களே. போதும் போதும் எழுந்துரு. இப்போ முகம் தக்காளி பழம் மாதிரி செவந்து போயிருக்கு பாரு. இது அந்த பூ விட ரொம்ப அழகாவே இருக்கு. இனிமே லைசன்ஸ் எல்லாம் வண்டி எடுக்காத. தோப்பு கரணும் 50 ஆயிடும். ஹலோ, இதோட மட்டும் பனிஷ்மெண்ட் முடியல. வேற நாளைக்கு எனக்கு நீ காஃபி வாங்கி தரணும். காஃபியா? ஆமா, நாளைக்கு ஒரு கப் காஃபி வாங்கித்தா. ஒரு கப் காஃபியா? இருறா, அதுல 2 சொட்டு வெஸ்ட கலந்து கொடுக்குறேன். சார், இந்த அப்பாவி பொண்ண தோப்பு கண்ண போட்டு ரோட்ல உட்கார வச்சிட்டீங்கல்ல. யாரு நீ? அப்பாவி பொண்ணா? மேல இருங்க, உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்க உங்களை விட பெரிய போலீஸா வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டு இதே மாதிரி மேடம் சாப்பாடு போடுங்க தோப்பு கண்ணை போட்டு கேக்குறீங்களா இல்லையான்னு பாருங்க. இது என்னோட சாபம். அம்மா தாயே, சாபம்லாம் பலமா இருக்கே. போலீஸ்காரனுக்கே போலீஸா? அப்போ என் நிலைமை ரொம்ப மோசம்தான். கண்டிப்பா. அது மட்டும் இல்ல சார், நீங்க இப்போ லத்தி வச்சு மிரட்டுறீங்கல்ல, அவங்க கையில லத்தியை விட பெருசா ஒரு சப்பாத்தி கட்டை இருக்கும். அதை வச்சு உங்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்களா இல்லையான்னு பாருங்க. அப்ப தெரியும் இந்த எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டோட அருமை. இவ்வளவு அக்யூரேட்டா சாபம் விடுறியே. ஒருவேளை அந்த பொண்டாட்டி நீயாவே இருப்பியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நினைப்புதான் பொழப்ப கெடுக்குமா? ஹலோ, கனவு காணாதீங்க. டிஎஸ்பி சார், நான் உங்களை விட பெரிய டாக்டர் ஆகி உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட தான் காத்துட்டு இருக்கேன். அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு கச்சேரி. இப்போ நான் போறேன். உங்க ஜீப்பு சக்கரத்துக்கு ஒரு பெரிய கும்பிடு. பார்த்து போவாயாடி. நாளைக்கு இதே டைமுக்கு காஃபி குடிக்க வந்துடுவேன், மறந்துடாத. காப்பி அது கசாயமாது. போங்க சார். ஹேய் செல்ல ரவுடி. என்னது செல்ல ரவுடியா? ஒழுங்கு மரியாதை கூப்பிடுங்க டிஎஸ்பி சார். இல்லைனா மறுபடியும் உங்க ஜீப்புக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுறேன். ஓகே, ஆப்ரேஷன் அலமேலு. இதுவும் நல்லலையா? வேற ஏதாவது? ஹலோ, ஆப்ரேஷன் அலமேலு, எல்போர்டு. டேய், யாரும் அந்த பொண்ணுங்க பாக்க 3 ரோசஸ் மணி சும்மா பொம்முன்னு இருக்காங்க. இவன் உனக்கு தெரியாதா? இன்னைக்கு காலேஜ்ல இவன் பத்தி தான் ஃபுல் டாப்பும் போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா, நீ ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வரல, அதனால உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அப்படியே பண்ணாளுங்க. நம்ம எல்லாம் ஜூனியர்ல, அதான் சீனியர்ஸ் எல்லாம் ரேக் பண்ண பிளான் பண்ணி இவளை போய் நமக்கும் சீனியர் இருக்க ஒரு பையனை ஹேக் பண்ணி கிஸ் பண்ண சொன்னாங்களாம். இவனும் போய் பண்ணிட்டு வந்துட்டாலாம். அதுதான் இன்னைக்கு ஃபுல்லா பேச்சா இருக்கு. யார் தான் லக்கி பாய்? அலையாத குழலி ஏண்டி வரல? அவங்க மாமா பசங்க காது குத்தன ஊருக்கு போயிருக்காடி. வரதுக்கு எப்படி 2-3 நாள் ஆகும்னு சொன்னா. அவங்க அம்மா அவ்வளவா ஸ்கூலுக்கு லீவ் போட விட மாட்டாங்க. இது ரொம்ப நெருங்கின சொந்தம் போல, கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்லி சொன்னாடி. ஆமா, எங்க மகியை காணோம்? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்போ இன்னைக்கு லீவா? சேச்சா, லீவெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவா. ஹே கவி, நிஜமாலுமே ஃபர்ஸ்ட்லாம் நினைக்கி நீ பண்ண விஷயம் வேற லெவல் டி. அந்த சீனியரே மிரண்டு போயிட்டாங்கன்னா பார்த்துக்கேன். ஆமாண்டி, அவ்வளோ தைரியமாக போயிட்டு சீனியர் தானேன்னு அந்த பையனுக்கு கிஸ் கொடுத்துட்டியே, உனக்கு பயமாவே இல்லையா? அந்த பையன் யாருன்னா தெரியுமா? பயமா? அதெல்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அதான் நம்ம ரேக் பண்ணாங்களே அந்த பசங்க சொன்னாங்களே அவங்க ஒரு சீனியர்னு. நானும் ஒரு மரியாதைக்கு சீனியர்னு நினச்சி கடமையை செஞ்சு முடிச்சிட்டேன். என்ன பண்ணுறது, நம்ம ரேஞ்ச் அப்படி. அது சரி, ஆனால் அந்த சீனியர் பையன் கூட ஹேண்ட்ஸமாக இருந்தான்லடி. அவன் கண்ணு அந்த ஸ்டைல், நீ கிஸ் பண்ணும்போது அவன் முகத்தை பார்த்தியா? பார்த்தேன். மனசுக்குள்ள பரவாயில்ல,
நான் லக்கி தான், ஒரு ஹேண்ட்ஸமான ஆளுக்கு தானே கிஸ் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆல்ரெடி தான் எனக்குள்ள ஒருத்தவன் இருக்கானே. அப்படி இருக்கும்போது இது ஒன்றும் எனக்கு அவ்வளவா பெரிய அழகெல்லாம் தோணலை. அது மட்டுமா, நேற்று கோயிலில் அவனை நான் மறுபடியும் பார்த்தேன். அப்படியா? சொல்லவே இல்லை. என்ன எதாவது கேட்டனா? ம், அதான் அங்கே சாமி மேலெல்லாம் தூக்கி தூக்கி போடுவாங்கல்ல, அப்போது என் மேலே வந்து விழுந்தது மாலை. நான் பேலன்ஸ் தான் தடமாரி கீழே விழ போதும் அவன் மேலேயே விழுந்துட்டேன். ஸோ அவன் மேலேயும் சேர்ந்து அந்த மாலை விழுந்துருச்சு. வா வா வா, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல. அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒன்றாகலை. 2 பேருமே சாரி சொல்லிக்கிட்டோம். அப்புறம் அவ்வளோதான். நேற்று அவன் மேலே விழுந்த மாலையை விட என் மனசுக்குள்ள ஆல்ரெடி வேற ஒரு மாலை விழுந்துருச்சு. எனக்கு அதுதான் முக்கியம். அடிப்பாவி, நீ வேணா பாரு, இப்போ அவன் ஒன்றை தான் தேடிட்டு இருக்க போகிறான். ஹே, அதான் சொன்னேன்லடி, இது ஜஸ்ட் மெடிக்கல் கேஸ், அவ்வளோதான். யூ மீன் மருத்துவ முத்தம்? யா, எக்ஸாக்ட்லி. மருத்துவம் இருந்தாலும் இது கிஸ்ஸடி. கண்டிப்பாக உன்னை தேடிட்டு தான் வர போகிறான் பாரு. தேடுனா தேடிட்டு போகிறான், விடு. சாரி தான் சொல்லிட்டேன்ல. அதுவும் இல்லை, நேற்று கோவிலில் வேற தெரியாமல் மாலை விழுந்துடுச்சுல, அதுக்கப்புறம் அவன் முகத்தில் ஒரு சின்ன ஷாக்கா? பொண்ணுங்கன்னா பயந்து ஓடிடுவாங்கன்னு நினச்சிருப்பான். ஆனால் நம்மக்கிட்ட அந்த பருப்பு வேகாதுல்ல. அப்போ என்ன பண்ண? அந்த மாலை என் மேல் விழுந்தோடனே பேலன்ஸ் பண்ண முடியாமல் நான் ஸ்லிப் ஆகிட்டேன். அப்போ பின்னாடி இருந்தாலும் என்னை தாங்கி பிடிச்சிட்டான். உடனே அவனை பார்த்துட்டு நேற்று நடந்தது நினச்சி பயந்து ஓடிப்பேன்னு நினச்சிருப்பான். அதெல்லாம் இல்லை, தெரியாமல் தான் ஸ்லிப் ஆகி விழுந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சாரியும் கேட்டாச்சு. அவனும் சாரி கேட்டான். சரி, அந்த பையன் உன்னை இப்போ தப்பாக நினச்சா என்ன பண்ணுவேன்? சிம்பிள், தப்பாக நினச்சா அது அவனோட தப்பு. நான் தான் கட்டிப்பிடி வைத்தியம் கொடுத்துட்டு வந்துட்டேன். இனிமேல் இந்த காலேஜ்லேயும் சரி கிளாஸ்லேயும் சரி உன்னை பார்த்தா கொஞ்சம் பயந்து தாண்டி இருப்பானுங்க. பின்ன பயப்படணும்ல. அவனுங்க சீனியரா இல்லை நீ சீனியரானே தெரிலடி. அவனுங்க அந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தது எதுக்கு? நம்ம பயந்துருவோன்னு நினச்சி தான் கொடுத்தானுங்க. நாங்கள்லாம் அப்படிலாம் கிடையாதுடா அப்படின்னு அவனுக்கு நிரூபிக்க வேணாமா? என் மனசில் எதுவும் கிடையாது. ஹே கவி, நிஜமாவே சீனியராக இல்லாமல் வேற யாராவது தான் என்னடி பண்ணுவேன்? இல்லடி, சீனியராக தான் இருப்பாங்க. வேற யாராவது இருக்க போகிறாங்க? சின்ன பையனை தானே பார்க்குறதுக்கு தெரிஞ்சாங்க. விடுங்கடி, நம்மளுக்குன்னு வெளியில் ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன? இவனை பற்றி தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? எனக்கு கிளாஸ் ஆரம்பிக்கட்டும், அப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். டேய், இவன்தான்டா நம்ம அனாட்டமி ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸரா? ஐயோ, இது என்ன கொடுமை! நேற்று நம்மக்கிட்ட மாலை வாங்கினது, முத்து வாங்கினது எல்லாம் இந்த ஆள் தானே. இவர் சீனியர் இல்லையா? சாரா? போச்சு, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. இன்னைக்கு அனாட்டமி லேப்ல போஸ்ட்மார்ட்டம் ஆக போகிறேன். சாமி, என்னை அப்படியே பூமியில் புதைச்சிடு. ஏய், இங்க பாருடி, நேற்று நீ கிஸ் பண்ணி அந்த பையன் தானே? ஐயோ இல்லை இல்லை, அந்த சார் தானே? ஹே கவி, அங்கே பாருடி, அவர் உன்னையே தான் பார்க்குற மாதிரி இருக்கு. புக்கை இறக்குடி, உன்னை பார்க்கட்டும். என்னமோ நம்மளுக்கும் இது பயம், பருப்பு உறுப்புன்னு பேசினேன். அச்சா சாவடிச்சுன்னு சொல்லிட்டேன். அமைதியாக இருங்கடி. புள்ள பூச்சிக்கெலாம் கொடுக்க முடியும் நான் என்ன கனவாடியே கண்டேன். என்னைக்கு நீ மாட்டின? போச்சு, நம்ம பக்கம் தான் திரும்பி நிற்கிறாரு. குட் மார்னிங் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். குட் மார்னிங் சார். நான் தான் உங்களோட அனாட்டமி ப்ரொஃபஸர். அப்புறம் என்னோட நேம் சாய் கேத்தன். பேரு சாய் கேத்தனாண்டி. பேர் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? ஆமாண்டி, ஆளுக்கு தகுந்த மாதிரி நேம் கூட ஹேண்ட்ஸமாக இருக்கு. சும்மா இருங்களேண்டி. அப்புறம் மெடிக்கல் காலேஜ்னாவே ரொம்ப சீரியஸாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் என்கிட்ட அப்படி கிடையாது. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்பையும் நரம்பையும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறத விட உணர வைப்பேன். ஹே, உணர வைப்பாராண்டி?
உண்மையிலேயே ஹேண்ட்ஸமாக தான் இருக்காரு, ரொம்ப ஹார்ட்டாக கூட இருக்காரு. படிப்பு மட்டும் இல்லை, லைஃப்பில் மற்ற எல்லா ஆர்ட்ஸும் எனக்கு தெரியும். ஸோ எதுவும் என்கிட்ட ஓப்பனாக பேசலாம். முக்கியமாக காலேஜுக்கு புதுசாக வர பொண்ணுங்க ரொம்ப துணிச்சலோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உதாரணத்துக்கு நேற்று என்னை ஒரு பொண்ணு வெல்கம் பண்ணாங்க. அந்த வெல்கம் பண்ண விதம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ட்ரீட் கொடுத்தாங்க பாருங்க, அது இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. சோலி முடிஞ்சு. ஓகே, இட்ஸ் டைம் டு அட்டெண்டன்ஸ். எடுக்கலாமா? ஓகே சார். ரோல் நம்பர் 20 ஐஸ்வர்யா. பிரசன்ட் சார். ரோல் நம்பர் 21 பிரியா. பிரசன்ட் சார். ரோல் நம்பர் 23 உமா மகேஸ்வரி. என்னடி சொல்ல கவி, என்னடி கேட்டுட்டு இருக்காரு? வருவாளா வரமாட்டாளா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் தான் சொன்னான். கன்ஃபார்ம்டாக வருவான்னு தான் நினைக்கிறேன். எப்படி அடுத்த நீ தான் எப்படி பிரசன்ட் சொல்லி தான் ஆகணும். உமா மகேஸ்வரி வந்துட்டு இருக்கா சார். ஓகே. ரோல் நம்பர் 24 கவினிலா. ஐயோ, மரியாதை இருந்துட்டு சாரி கேட்டுட்டு பிரசன்ட் சொல்லிட்டு உட்காந்துரு. எங்கேயும் இதை முடிச்சிடு. ஏன்னா இவன் நம்மளோட ப்ரொஃபஸர். இனிமேல் டெய்லியும் அவரை பார்க்க தான் போகிறோம். எப்படி புக் வச்சு மறைச்சிட்டே இருப்பியா? ஆமாண்டி, பிரியா சொல்கிறது தான் கரெக்டு. எழுந்துரு. கவினிலா